இனிய காலை வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் ராகி சூப் பண்ணுறேன் காலை உணவுக்கு. ஒரு குக்கரில் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் பூண்டையும் பொடிசா நறுக்கிட்டு, ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா, கார்ன், பட்டாணி, கேரட், பீட்ரூட்னு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் எல்லாமே ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு தண்ணியில் நல்லா கரைசிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பேருக்கு சூப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடிட்டு ஒரு விசில் போட்டு எடுத்திங்கன்னா சுவையான ராகி சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னமும் சுவை கூட்டுறதுக்கு நான் எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் மக்களே. இந்த ராகியில் பார்த்தீங்கன்னா அதிகமான இரும்பு சத்து, நார் சத்து, விட்டாமின், கால்சியம் அப்படின்னு எல்லாமே இந்த சூப்பில் நிறைஞ்சிருக்கு. டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு ஒரு வித்தியாசமான இந்த ராகி சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸும் ஹெல்த் டிப்ஸும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.